என்பது உண்மை, ஆனால் அவன் சொன்னது உண்மை அல்ல. சிலருக்கு தலை சுத்துது. சிலர் யோசிக்கிறாங்க இப்படி எல்லாம் கூட பிரசங்கம் இருக்குதாங்க. Think a little bit. கொஞ்சம் யோசித்து பாருங்க. This is why the Bible says rightly divide the word of truth. ஆகவேதான் வேதம் என்ன சொல்லுது, சத்திய வசனத்தை சரியாய் பகுத்தறி. So what is the Holy Spirit doing with regard to the scriptures? ஆகவே வசனங்களை பொறுத்தவரையில் ஆவியானவர் என்ன செய்கிறார்? See, whatever David said, whatever Samuel said, whatever Saul said, whatever everybody said, in all the interactions that are going on, and the stories that are evolving, whatever everybody says is recorded. The Holy Spirit's job is to faithfully record everything so that you will have what went on, and from that you have to learn the truth. பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? நடந்த காரியங்களை அப்படியே உண்மையை எழுதி வைப்பதாகவே தான் தாவீது என்ன சொன்னா, சவுல் என்ன சொன்னா, சாமுவேல் என்ன சொன்னா, அப்படியே வாழ்க்கையில என்னெல்லாம் சம்பவங்கள் நடந்தது அதெல்லாம் அப்படியே எழுதப்பட்டிருக்கு. எதற்காக? அதை நீங்கள் படித்து அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை கொண்டு நீங்கள் அதன் அடிப்படையில சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. You have to extract the truth from it. Everything that is said by these people are not the truth. இந்த ஆட்கள் சொன்ன எல்லாமே சத்தியம் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்க சொன்ன காரியங்களிலிருந்து சத்தியத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். Hello. Are you there? இருக்கீங்களா? Are you understanding me? விளங்குதா சொல்றது? If you think that everything is the truth, then I will show you some more verses that you'll be shocked. எல்லாமே you won't be able to apply. எல்லாமே சத்தியம் நீங்க நினைச்சீங்கன்னா சில வசனங்களை காண்பிக்கிறேன், அதிர்ச்சியா இருக்கும், அதெல்லாம் வாழ்க்கையில பயன்படுத்த முடியாது. அதெல்லாம் எடுத்து இதன்படியே செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. You cannot simply take it like that. சும்மா அப்படியே எடுத்துக்க முடியாது அதெல்லாம். The whole story is told. The Holy Spirit is faithful to record the whole story. So you have the whole story at hand. Then discern from it what the truth is. பரிசுத்த ஆவியானவர் இந்த முழு கதையை எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக? நீங்கள் அது முழுவதையும் படித்து அதிலிருந்து சில காரியங்களை பகுத்தறிந்து கொள்வதற்காக. Amen. Amen. So what Job said, the fact that he said it is true. ஆகவே யோபு அதை சொன்னான் என்பது உண்மைதான். But what he said is not true. ஆனால் அவன் சொன்ன காரியம் உண்மை அல்ல. I know what he said is not true because I could read it in so many different places. Otherwise, அவன் சொன்ன விஷயம் உண்மை அல்ல என்பது எனக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் அதற்கு முரணா இருக்கு, அல்லது அதை பொய் என்று நிரூபிக்கக்கூடிய பல வசனங்கள் வேதத்துல மற்ற இடங்களில் இருக்கிறது. One simple verse I'll quote you from James chapter 1. யாக்கோபு முதலாம் அதிகாரத்திலிருந்து ஒரு நல்ல வசனத்தை என்னால் எடுத்து காட்ட முடியும். Every good and perfect gift comes from the Father above. அந்த வசனம் in சொல்லுது, whom there is no shadow of turning. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலே ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்திலே எந்த விதமான வேற்றுமை நிழலும் இல்லை. What kind of gifts come from the heavenly Father? என்ன விதமான ஈவுகள் பரலோக பிதாவிடத்திலிருந்து வருகிறது? Every good and perfect gift. நன்மையான பூரணமான ஒவ்வொரு வரமும். Only good and perfect gift comes from the Father. நன்மையான பூரணமான ஈவு மட்டுமே அவரிடத்திலிருந்து வருகிறது. Not evil gifts. பொல்லாத ஈவுகள் அல்ல. Not all of these evil things. அதெல்லாம் பொல்லாத காரியங்களும் அல்ல. Do evil things happen in the world? இந்த உலகத்திலே பொல்லாத காரியங்கள் நடக்கிறதா? Yeah, the world is not like what it was created to be in the beginning. It's become a sinful world. இந்த உலகம் ஆதியிலே தேவன் எப்படி உண்டாக்கினாரோ அது போல இல்லை, இன்றைக்கு பாவம் நிறைந்த உலகமா இருக்கிறது. The devil is running around in this world and instigating a lot of evil in this world. பிசாசானவன் இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டு பலவிதமான தீமைகளை தூண்டிவிட்டு கொண்டு இருக்கிறான் உலகத்திலே. And all men don't have the knowledge of God. They don't know God. They don't love God. They don't believe God. எல்லா மனிதரும் தேவனை அறியாது இருக்கிறார்கள், தேவனை விசுவாசிக்கிறதில்லை, தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதில்லை. So there's a lot of evil happening. ஆகவே நிறைய தீமைகள் நடக்கிறது. Is God doing it? அதெல்லாம் தேவன் செய்கிறாரா? Is God the reason behind it? இதுக்கெல்லாம் காரணம் தேவன் தானா? No. கிடையாது. God is not doing it. It's happening in the world. அதெல்லாம் தேவன் செய்யற காரியம் இல்ல, உலகத்துல நடக்கிறது அதெல்லாம். What is God all about? தேவன் எப்படிப்பட்டவர்? See, if you want to know what God is all about, then you got to go to the Bible and read what God is all about. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய வேண்டுமானால் வேதத்துக்கு சென்றுதான் நீங்கள் அதை வாசிக்க வேண்டும். He is a good God. அவர் நல்ல தேவன். He is a good God who always does good things. அவர் நல்லவர், எப்போதுமே நன்மைகளை மட்டுமே செய்கிறார். Everybody say God is good. எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். You see, this is an absolute truth. இது முற்றிலும் உண்மை. We can support it not just with one verse, but that is a very key verse, but we can support it with a lot of different verses. அந்த ஒரு வசனம் கொண்டு மட்டுமல்ல, அந்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். அதோடு கூட ஏராளமான வசனங்கள் இன்னும் நிறைய இருக்கு இதுக்கு ஆதாரமாய். All of that goes to tell us that God is not the evil doer.
இதெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறது? தேவன் தீமையை செய்கிறவர் அல்ல. He only does what is good. அவர் எது நன்மையோ அதை மட்டுமே செய்கிறவர். Amen. Amen. How many of you believe that God does only good? கர்த்தர் நன்மையை மட்டும் தான் செய்றார் நம்புறீங்க? So believe that with all your heart. ஆகவே முழு இதயத்தோடு அதை விசுவாசியுங்கள். Believe that with all your mind. உங்கள் முழு மனதோடு அதை விசுவாசியுங்கள். Then you'll be able to love God with everything that you've got. அப்பொழுதுதான் நீங்கள் முழு மனதோடு கூட கர்த்தரை நேசிக்க முடியும். Now why did then all of these things happen in Job's life? பிறகு ஏன் யோபுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாமே நடந்தது? There could be many reasons why things are happening in people's lives. மக்களுடைய வாழ்க்கையில ஏன் பலவிதமான காரியங்கள் நடக்கிறது? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். But don't blame God. ஆனால் தேவனை குறை சொல்ல வேண்டாம். Somewhere somebody may have gone wrong, but not God. எங்கேயோ யாரோ ஏதோ தவறு செய்திருக்கலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் தவறு செய்கிறவர் அல்ல. So what happened with Job's life? ஆகவே யோபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? Job chapter 3 verse 25. யோபு 3:25 கவனியுங்கள். For the thing which I greatly feared is come upon me, and that which I was afraid of is come unto me. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. Last week I read a verse from Ecclesiastes chapter 10 verse 8. கடந்த வாரம் பிரசங்கி 10:8 இருந்து நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். Right, just look at that verse 1 minute. ஒரு நிமிஷம் அதை கொஞ்சம் கவனிப்போம். 10 verse 8. 10:8. It says, he that diggeth a pit shall fall into it, whoso breaketh a hedge, a serpent shall bite him. படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குறவனை பாம்பு கடிக்கும். It's talking about a hedge. பாருங்க, அடைப்பை குறித்து பேசுது, வேலியை பற்றி பேசுகிறது. And the Bible says that God built a hedge around Job's life. வேதம் என்ன சொல்லுது? தேவன் யோபுடைய வாழ்க்கையை சுற்றி வேலி அடைத்திருந்தார். Look at verse 9 and 10 of chapter 1. முதலாம் அதிகாரம் 9-10 வசனங்களை பாருங்க. Then Satan answered the Lord and said, doth Job fear God for naught? அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? Hast not thou made a hedge about him and about his house and about all that he hath on every side? Thou hast blessed the work of his hands, and his substance is increased in the land. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. Now the devil is saying that God has hedged him about. பிசாசு என்ன சொல்றான்? தேவன் அவனை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். Now a lot of times, like I said this morning also, there are truths that the devil knows but believers don't know. பாருங்க, நான் இன்னைக்கு காலையில சொன்னது போல நிறைய சத்தியம் பிசாசுக்கு நல்லா தெரியுது, விசுவாசிகள் அதை பற்றி ஒண்ணுமே This தெரியல. morning we talked about how the devil knows that the word in the believer's heart is a dangerous thing. இன்னைக்கு காலையில நான் சொன்னேன் இல்லையா, பிசாசுக்கு நல்லா தெரியும். He is afraid of the word. விசுவாசினுடைய உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்கும் என்றால் அது ரொம்ப ஆபத்தானது. ஆகவேதான் அவன் பயப்படுறான். He comes immediately to do something to take it away. ஆகவேதான் அந்த வசனத்தை உடனடியாக எடுத்து போடும்படி அவன் வருகிறான். Creates a pressure in life to take away the word. வசனத்தை எடுத்து போடும்படி வார்த்தையிலே நெருக்கடிகளை உண்டாக்குகிறான். Because he knows if you got the word, then you will have victory. ஏன்னா அவனுக்கு தெரியும், வார்த்தை உங்களுக்கு வந்து விட்டது என்றால் வெற்றி உங்களுக்கு தானே. If you stand on the word, you'll have faith. வார்த்தையின் மேல் நின்றால் உங்களுக்கு விசுவாசம் And உண்டாகும். faith is the victory that overcomes the world. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். He knows that you will win the battles in the world. அவனுக்கு நல்லா தெரியும், உலகத்திலே எல்லா போராட்டங்களையும் நீங்கள் You ஜெயிப்பீர்கள் என்று. will become a world overcomer if the word comes and faith comes. You'll become a world overcomer. வார்த்தை வரும் என்றால் விசுவாசம் வரும், விசுவாசம் வரும் என்றால் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவராய் மாறி விடுவீர்கள் என்று அவனுக்கு தெரியும். Do you know a lot of believers don't know that? ஆனா உங்களுக்கு தெரியுமா, நிறைய விசுவாசிகளுக்கு தெரியாது. They don't know that the word is the key. வார்த்தை தான் திறவுகோல், முக்கியம் அவனுக்கு தெரியல. That's why I told you this morning, in the Tamil services, especially in the English service, I forgot to tell. In the Tamil services, I said there are some places where they don't respect the word at all. ஆகவேதான் நீ காலை சொன்னல, இங்கிலீஷ் சர்வீஸ்ல நான் சொல்லல, தமிழ் சர்வீஸ்ல அதை சொன்னேன் நான். என்னது, சில இடங்களிலே தேவனுடைய வார்த்தையை மதிக்கிறதே கிடையாது. One man told me, in our church we have preaching only for 10 minutes. That's more than enough. எங்க கோயில்ல 15 நிமிஷம் தான் பிரசங்கம், அதுவே ரொம்ப 10 நிமிஷம் தான் பிரசங்கம், அதுவே ரொம்ப அதிகம்னாரு. Then everybody looks at the watch. அப்புறம் எல்லாரும் வாட்ச் எப்படி பாக்குறது? The first time they look at it to know the time, the second time they're looking at it to show the preacher it's time. முதல் முறை எதுக்குன்னா டைம் ஆச்சுன்னு இவங்க பாக்கிறதுக்கு, ரெண்டாவது முறை எதுக்குன்னா டைம் ஆச்சுன்னு பிரசங்கியாருக்கு சொல்லுது. You know why the churches have big bells? சபையில பெரிய பெரிய மணி இருக்கு தெரியுமா? பெல் உங்களுக்கு கோயில் கரெக்டா வரணும்ன்றது, பிரசங்கியார் முடிக்கணும்ன்றதுக்காக இல்ல. முடிக்கும் போது யாரும் பெல் அடிக்க மாட்டாங்க, ஆரம்பிக்கும் போது தான் பெல் அடிக்கிறாங்க. It is to start the service, to give an invitation, inform everybody in the community the church is now going to begin. சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொல்வதற்காக, என்ன சொல்ல, சபையை ஆரம்பிக்க போது சீக்கிரம் வாங்கன்னு சொல்வதற்காக. Now the bell is not considered very important, the clock in front of the preacher.
இப்போ பெல்லு பெருசா இல்ல, பிரசங்கருக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிளாக் தான் பெருசா இருக்கு. And then some people that are in charge of things in the church are sitting there looking at him like this. அப்புறம் சபையில முக்கியமான பொறுப்புல இருக்கிற சிலர் உட்கார்ந்துட்டு இப்படி இப்படி பார்த்துனே இருக்கிறது. They don't have any respect for the word. கொஞ்சம் கூட வார்த்தையின் மீது மரியாதையே கிடையாது. They don't think that the word is the thing that is the key. வார்த்தை தான் முக்கியம், திறவுகோல் தெரியல அவங்களுக்கு. They don't understand it. அது விளங்கல The அவங்களுக்கு. devil understands it. பிசாசுக்கு விளங்கிடுச்சு அது, They don't understand ஆனா it. அவங்களுக்கு விளங்கல. They don't understand that you come to church to get the word so that you can get faith. And so that you can grow in faith, so that you can become a world overcomer. வார்த்தையை பெற்றுக்கொள்ளதான் சபைக்கு வருகிறோம். வார்த்தை வரும்போது விசுவாசம் வரும், விசுவாசம் வரும்போது தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அதெல்லாம் தெரியல அவங்களுக்கு. They don't understand that.